இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மோர் மார்க்கெட்டில் தான் இருந்தது. அது எரிஞ்சதுனால இது அள்ளிக்கொள்ளன்னு மாற்றிருக்காங்க. எரிச்சு வச்சாங்க, தனால எரிச்சாங்க. இதெல்லாம் வந்து யார் இதுக்கு காரணம்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் சினிமாவில் நல்லா நடிச்சாரு. ஆனா இங்க இருக்கிற ஜனத்துக்கெல்லாம் பல கஷ்டம் வரும்படி மோர் மார்க்கெட் பில்டிங்கை அவர் தான் என்ன பண்ணார், ரயில்வேக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனால இன்னைக்கு இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து நாங்கெல்லாம் தொழில் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க சங்கதிகள்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறோம். அதே மாதிரி நாமளும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டப்போ எம்ஜிஆர் சரி கரெக்டு, அதுதான் வேற வழியில் அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி 1985 மே மாதம் 29 இதை கொளுத்தி விட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், நான் சென்னையில் இருக்கல, சென்னையில் இருந்தால் எனக்கு அது கெட்ட பேர் வரும், நான் கோயம்புத்தூர் போகணும். எம்ஜிஆர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. வளாகமே ஃபெயிலியர் வளாகம், ஒன்றும் வியாபாரம் நடக்கலை. அப்படி எல்லாம் பாருங்க, எல்லாம் மூடி தான் கிடக்குது. 3 நாள் வாடகை கட்டுறாங்க, கிடைக்கிற கட்டி வேற வெளியே எல்லாம் போய் வியாபாரம் பண்ணி வாடகை கட்டுறாங்க. இது குடோன் மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே கிடைக்காத பொருளெல்லாம் எதுவும் கிடையாது மோர் மார்ட்டில். மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து புக்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கடைங்க, கிட்டத்தட்ட ஒரு 700-800 கடைங்க வெளியிலேயே இருக்குது. வியாபாரன்றது ஒரு பெருசாக ஒன்றும் இது பண்ணுறது இல்லை. அள்ளிக்குளம் வணிக வளாகம் சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் இது. இன்னைக்கு இது ஒரு சாதாரண மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சென்னையின் ஒட்டுமொத்த வியாபாரமுமே இந்த மார்க்கெட்டை தான் நம்பி இருந்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு மார்க்கெட் தான் இது. முன்னாடி மூர் மார்க்கெட் அப்படின்ற பேர்ல பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த இந்த மார்க்கெட் இன்னைக்கு அள்ளிக்குளம் மார்க்கெட்டா எப்படி மாறிச்சு அப்படின்றது ஒரு பெரிய கதை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். மக்கள் நடமாட்டம் பெரிதுமின்றி பாலடைந்த கட்டடம் போல காட்சியளிக்கப்படும் இந்த அள்ளிக்குளம் வணிக வளாகம்தான் ஒட்டுமொத்த சென்னையின் பிரதான சந்தையாக 1985 ஆண்டு வரை இருந்தது என பலருக்கும் தெரியாது. தற்போது அள்ளிக்குளம் சந்தையாக இருக்கும் இது முன்னதாக மூர் மார்க்கெட்டாகவும் அதற்கு முன்னர் பாப்கேம் சந்தையாகவும் இருந்தது. பழைய மார்க்கெட்லேயே புக் ஸ்டால் இருந்தது. எங்கள் ஃபாதர் நடத்தின புக் ஸ்டால் நேம் வந்து ஜம்புலிங்கம் புக் ஸ்டால்னு இருந்தது பழைய மார்க்கெட்டில். அவர் ஒரு 50 இயர்ஸாக அங்கே பழைய மார்க்கெட்டில் ரன் பண்ணியிருந்தார். அது 1985 வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஒரு 15 இயர்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. திருப்பி 2000 இங்கே நியூ மார்க்கெட் மோர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபாதர் கூட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவார். ஃபஸ்ட்லாம் இருந்தது வந்து குளம் இருந்தது. அப்போ அது முன்ன கடை அங்கே இருந்தது மெயின் ரோட்டில். இப்போலாம் இதெல்லாம் வந்து வர குளம் தான். நான் அந்த குளம் அதை எரிஞ்சதுனால நாங்கள் கூட இங்கே மாற்றி கொடுத்துருக்கேன். 1700களில் இருந்து பிராட்வே பகுதியில் இயங்கி வந்த பாப்கேம் சந்தையை 1800களின் இறுதியில் மாற்ற முடிவு செய்தனர். சென்னையின் மக்கள் தொகை 4 லட்சத்தை தாண்டியதால் நெரிசல் காரணமாக இந்த மாற்றம் முடிவு செய்யப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கும் அப்போது பரபரப்பாக இயங்கி வந்த பீப்புள்ஸ் பூங்காவுக்கும் இடையே காலியாக இருந்த இடத்தில் சென்னையின் குஜ்லி பஜார் இயங்கி வந்தது. பழைய புதிய பொருள்களின் ஒட்டுமொத்த சந்தையாக அந்த காலகட்டத்தில் குஜ்லி பஜார் இருந்தது. அந்த குஜ்லி பஜாருக்குத்தான் பாப்கேம் சந்தை மாற்றம் செய்யப்பட்டது. அந்த காலத்துலலாம் வந்தால் எல்லாத்துக்கும் பஞ்சமே கிடையாது, எல்லாமே கிடைச்சிடும். வந்து இங்கே போனி ஆகுதுன்னு கூட சொல்ல தேவையில்லை. அப்போ வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும், செலவு காசு வரும், பாக்கெட்டில் எனி டைம் பணம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. மெட்ராஸ் மாநகராட்சியின் அப்போதைய தலைவராக இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜார்ஜ் மூர். எனவே புதிதாக திறக்கப்பட்ட சந்தை அவரது பெயரால் மூர் மார்க்கெட் என அழைக்கப்பட்டது. 1900 நவம்பர் 30 அன்று திறக்கப்பட்ட மூர் மார்க்கெட்டில் பழைய புதிய புத்தகங்கள், வளர்ப்பு பிராணிகள், பேனாக்கள், கைகடிகாரம், கிராமபோன் இசைத்தட்டுகள், சினிமா ப்ரொஜெக்டர்கள், பழங்கால கலைப்பொருட்கள், பல்வேறு நாடுகளின் நாணயங்கள், பொம்மைகள், துணிகள், சாமான்கள் மற்றும் ரிப்பேர் கடைகள் என காண்போரை திகைக்க செய்யும் அளவுக்கு பொருள்கள் நிரம்பி இருந்தன. இந்த மோர் மார்க்கெட் என்னன்னு சொன்னாக்கா, இங்க வந்து அந்த காலத்துல வந்து மோர் பில்டிங் இருந்தது, சகப்பு பில்டிங். அந்த பில்டிங்ல வந்து அந்த காலத்துல மோர்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரு உடைய பேர் அது. அதுல வந்து எல்லா பொருள் சாமானும் அதுல வந்து விற்பாங்க.
நான் மோர்மாடுக்கு வந்து 55 வருஷம் தாண்டியாச்சு. 1967 வந்தேன். எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்டாரு 1967 ஜனவரி 12 அப்போ எலெக்ஷன் டைம். சுட்ட டைமில் நான் இங்கே சென்னையிலே இருக்கிறேன். இந்த மோர் மார்க்கெட்டு கட்டினது 1891 ஜார்ஜ் மோரிங்கிற வெள்ளக்காரன் கவர்னர், அன்னைத்த கவர்னர் ஜார்ஜ் மோரிங்க வெள்ளக்கார 1891 இது கட்டினார். பொதுமக்கள் வியாபாரிகள் நன்மைக்காக எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து வியாபாரம் செய்தால் வியாபாரம் நடக்கும், பொதுமக்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும் என்னுள்ள எண்ணத்தில் அவர் இந்த மார்க்கெட் கட்டினார். பர்ச்சேஸுக்குன்னு ஒரு இது டோட்டலாக ஒரு பில்டிங் சந்தை மாதிரி கட்டினது தான் பழைய மோர் மார்க்கெட்டு. பழைய மோர் மார்க்கெட் இருக்கும்போது அது வந்து நமக்கு தெரியாது சார். அப்போ வந்து எல்லாமே நம்ம கேட்டு கேள்வி தான். அதில் வந்து அதில் எல்லா பொருளும் கிடைக்கும். என்ன பெரிய பெரிய கடைங்க இருந்தது, பெரிய பெரிய மாலுங்கள்லாம் இருந்தது, இப்போ பில்டிங் சுற்றி கடைங்க இருந்தது, வெளியவும் கடைங்க இருந்தது, வியாபாரம் பண்ணுறது நல்லா வசதியாக இருந்தது. இது வந்து ஒரு மெயின் பஜாராக இருந்தது. யாராக இருந்தாலும் ஒரு சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா, உங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் எப்படி டைம் பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவு டோட்டல் ஃபுல் சந்தை இருந்தது உங்களுக்கு. பஜாரே வந்து ஒரு 3 ரோவாக இருந்தது. புக் ஸ்டாலு, இது க்ளோத்ஸு எல்லாமே இங்கே கிடைச்சிருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ எப்படின்னா பில்டிங் உள்ள பார்த்தீங்கன்னா கீழே மொத்தம் கடை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி தெரு ஃபுல்லாக வெளில எல்லா இடத்துலையும் கடைங்க இருக்கு. காலப்போக்கில் மெட்ராஸின் முதன்மை சுற்றுலா தலமாக மாறியது மூர் மார்க்கெட். மெட்ராஸுக்கு வரும் எவரும் மூர் மார்க்கெட்டை பார்வையிடாமல் திரும்பிச் செல்ல முடியாத நிலையும் உருவானது. பக்கத்துல வந்து மோர் மார்க்கெட் அள்ளி குளம் இருந்தது. அந்த குளத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான தண்ணி. டூரிஸ்ட் பஸ் வருவாங்க மோர் மார்க்கெட்ல சாமான் வாங்கறதுக்கு. டூரிஸ்ட் பஸ் வருவாங்க. அப்ப டூரிஸ்ட் பஸ் வரும்போது இங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோண்டி இருக்கும். தோண்டி மாதிரி ஒரு குடம் மாதிரி தோண்டி, நான் எங்க இருக்கிற குஜராத்திக்காரு, எங்க இருக்கிற ஆந்திராக்காரெல்லாம் இங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ். அந்த காலத்துல ஜூ இருந்தது. அதுக்காக அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே வருவாங்க. சைட் சீங் போயிட்டு வரவங்களாம் இங்கே வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே வந்து இருக்கும்போது இந்த அள்ளி குளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு பக்கம் வீசுவாங்க, இப்படி ஒரு பக்கம் வீசி அப்படியே அந்த தண்ணியை மூண்டு ஆளுக்கு ஒரு சொம்பு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த தண்ணி. அதனால்தான் வெறும் தாமரை இலை, தாமரை பூ இருந்தது. அவ்வளோ அழகான கோலம் அந்த கோலம். இந்த கோலத்துக்கு வந்து 4 பக்கம் படி இருந்தது. இறங்கி தண்ணி மூடன்னு போகலாம், முகம் கழுவலாம், எல்லாம் ஜீவராசியில கூட தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலுமே தண்ணி போறதுக்கு வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த பழைய மார்க்கெட்ல இருக்கப்போ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. இங்க குளம் பக்கத்துல ஜூ அதெல்லாம் இருந்தது. அப்போ இங்க இருந்து ஜூ தான் வண்டலூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அன்னைக்கு இந்த இடம் விஸ்தாரமான இடம் இருந்தது. இந்த குளத்துக்கு பக்கத்துல பல சாயந்தரம்னா விளையாட்டு, அது இது பொம்மை, பாம்பு கீரி பாம்பு விளையாட்டு, அது இதுவும் பொம்மைகள் விளையாடுது. பின்ன டூரிஸ்டாரு ஆந்திராவில் போய் தெலுங்காளுக்கார் போய் ஆந்திராவில் போய் சாமி தரிசனம் பண்ணி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணி இங்கே தான் வருவாங்க. ஒரு நாளைக்கு 6 பஸ் 8 பஸ் 10 பஸ் வேற வரும். இங்கேயே சுற்றும் போது பொருள் எல்லாம் வாங்குவாங்க. இதே மாதிரி கேரளாந்து வரும், மைசூர்ந்து வரும், பல இடத்துங்களும் டூரிஸ்ட் வரும். ஒரு நாளைக்கு 10-15 பஸ் வரும். மினிமம் கண்டிப்பாக 10 பஸ் வரும். இந்த 10 பஸ்ஸில் வர ஜனங்களும் எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. இப்போ எதுக்குமே இடம் இல்லை. ஒரு மோட்டர் வண்டி சைக்கிள் கூட நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அதனால ஜனம் வருதில்லை. பின்ன அன்னைக்கு குருவி, நாய், முயல், அது இது மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் வித்துடுங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மரக்குதிரை அது இதுன்னு இல்லை. இப்போ எதுவுமே இல்லை. புக்கு ஓன்லி விற்கிது. இந்த அக்யூரியம் மீன் அக்யூரியம் விற்கிது. இதுதான் விற்கிது. அதனால வண்டி நிறுத்துறதுக்கு பொதுவாக இடம் இல்லை. அதனால ஜனம் வருதில்லை. பின்ன பொதுவாக இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடைக்கிது. அன்னைக்கு மோர் தேடி வருவாங்க. 1972ஆம் ஆண்டில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை விரிவுபடுத்தி புதிய ரயில் பாதைகளை அமைத்து நவீன புறநகர் முனையத்தை உருவாக்கும் திட்டத்தை முன்னெடுத்தது தென்னக ரயில்வே நிர்வாகம். இதற்காக அப்போது ரயில்வே நிர்வாகம் கைகாட்டிய இடம்தான் மூர் மார்க்கெட். மூர் மார்க்கெட் வியாபாரிகளும் மெட்ராஸ் வாசிகளும் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். தொடர்ந்து 13 ஆண்டுகளாக போராட்டம் நீடித்த நிலையில் 1985 மே 29 அன்று போராட்டம் ஒரு கோரமான சம்பவத்தால் முடிவுக்கு வந்தது. மூர் மார்க்கெட்டில் அன்றைய தினம் மின்கசிவால் ஒரு கடையில் ஏற்பட்ட தீ அனைத்து கடைகளையும் தனக்கு இரையாக்கி கொண்டது. அதன் பின்னர்
புதிய மார்க்கெட் அள்ளிக்குளம் மீது அமைத்து கொடுக்கப்படுவதாக அரசு அறிவிக்க அதற்காக வியாபாரிகள் 13 ஆண்டுகள் போராடியது தனிக்கதை. இதெல்லாம் வந்து யார் இதுக்கு காரணம்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் சினிமாவில் நல்லதா நடிச்சாரு. ஆனா இங்க இருக்கிற ஜனத்துக்கெல்லாம் பல கஷ்டம் வரும்படி மோர் மார்க்கெட் பில்டிங்கை அவர் தான் என்ன பண்ணார், ரயில்வேக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனால இன்னைக்கு இங்கேயே பிறந்து இங்கேயே வந்து நாங்கெல்லாம் தொழில் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க சங்கதிகள்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறோம். இது எம்ஜிஆர் இது அலெக்சாண்டர் பீரியட்ல வந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து திறந்து வச்சார். ஃபயர் ஆனது வந்து 1985ல நடந்தது. நீங்க ஆக்சுவலா சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாடி போனீங்கன்னா ஒரு மோனுமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அதுக்கப்புறம் 2000ல இந்த பில்டப் எங்களாண்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க இந்த பில்டிங்கை. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோர் மார்க்கெட் தான் இருந்தது. அது எரிஞ்சதுனால இது அள்ளிக்குளம்னு மாற்றிருக்கிறாங்க. 1985 மே 29 தீனால் பாதிக்கப்பட்டது. அப்போ எத்தனை 85 ஒரு 94 வருஷம் அதில் ஆயுசு 94வது வயசுல அது எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு எப்படின்னா எரிச்சு வச்சாங்க, தன்னால எரிச்சாங்க. ஏன்னாடா 1972 ரயில்வே கவர்மெண்ட் இந்திரா காந்தி வீடு கருணாநிதி பீரியட்ல டிஎம்கே பீரியட்ல இது ரயில்வேக்கு அந்த இடம் வேணும்னாங்க. பழைய மோர்மட்டு அந்த அங்கே இருக்குது. இது அள்ளிக்குளம் பழைய மோர்மட்டு ஓல்டு மோர்மட்டு அந்த இடம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ கருணாநிதி கொடுக்க தயங்கினார். 857 வியாபாரி இருக்குது, அவங்களெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ரொம்ப தயங்கினார். இல்லை தந்துதான் தீரணும்னு நிர்பந்தம் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திரா காந்தி. அப்போ அதனால இவர் கொடுத்துட்டு அது விலை 4 கோடி ரூபா விலை நிர்ணயம் பண்ணி தமிழக அரசு கொடுத்துட்டு 4 கோடி கருணாநிதி வாங்கிட்டாரு. அவரும் வாங்கிட்டாரு. அப்படி அது காலி பண்ணி கொடுக்க முடியவே இல்லை, அவராலே முடியல. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி வந்தது. 77 ஜூன் 30 எம்ஜிஆர் பதவி ஏற்றாரு. அதுக்கு பிறகும் காலி பண்ண முடியல. இது என்னடா பண்ணலாம், காலி பண்ண முடியல, வியாபாரிகளும் பாதிக்குவாங்க, காலி பண்ண முடியலன்னு எம்ஜிஆர் ரொம்ப தவிச்சாரு. அப்படி இருக்கும்போது அவங்க குழு போட்டு பேசுறாங்க, இதுக்கு என்ன மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இது காலி பண்ண கேட்கறாங்க, நம்ம கொடுக்காம இருக்கோம், ஏற்கனவே பணம் வாங்கியாச்சு, முன்னாளுக்கு முதலமைச்சர் வாங்கியாச்சு, இப்ப நம்ம காலி பண்ணி கொடுத்தா நாங்கள் மரியாதை இல்லாமல் போயிருமே அப்படின்னு உள்ள எண்ணத்துல குழுவில் பேசுறாங்க. அப்போ குழுவில் ஒரு ஆள் சொன்னாரு, மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு முதலமைச்சராக இருக்கும்போது ஜோதிபாசு பீரியட்ல இது மாதிரி ஒரு மார்க்கெட்டு காலி பண்ணவே முடியல அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும், குழுவில் பேசி அவங்க யாருக்கும் தெரியாம ராத்திரி கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டு ஃபுல்லாக தரமாட்டம் ஆக்கிட்டாங்க. மறுநாள் அவங்க சங்க நிர்வாகிகளை கூட்டு பேசி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற இடத்துல கட்டித்தரேன், எரிஞ்சு போச்சு என்ன பண்றது, வேற இடத்துல கட்டித்தரேன், அவங்களுக்கு ஒரு செலவுக்கு ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டும் கொடுத்து ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல கட்டித்தரேன்னு சொல்லி அந்த மாதிரி செய்தாங்க. அன்னைக்கு கல்கத்தா மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி நாமளும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டப்போ எம்ஜிஆர் சரி கரெக்டு, அதுதான் வேற வழியில் அது மாதிரி செய்யலாம் அப்படி சொல்லி 1985 மே 29 இதை கொளுத்தி விட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், நான் சென்னையில் இருக்கல, சென்னையில் இருந்தால் எனக்கு கெட்ட பேர் வரும், நான் கோயம்புத்தூர் போகணும். எம்ஜிஆர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. இது ராத்திரி கொளுத்தி விட்டாங்க. அப்போ நான் இருக்கிறது இங்கே பெரியமேடு பள்ளிவாசல் பக்கம் தான். ஒரு 12 மணிக்கு மேலே நான் தூங்கிட்டு இருக்கும்போது தகவல் கிடைச்சி, இந்த மாதிரி மோர் மாடு எரிஞ்சு போச்சாமன்னு. நான் ஓடி வந்தேன். எல்லாரும் ஓடி வந்தோம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 கடை தான் எரியுது. அது ஃபயர் இன்ஜின் அடிக்கிறாங்க, 2 கடை தான் எரியுது. எங்கள் கடையில் கொஞ்சம் உள்ள. அப்போ நாங்கள் நினைச்சோம், இது ஃபயர் இன்ஜின் வந்தாச்சே, அடிச்சியா அணைச்சிருவாங்க ஒன்றும் கவலையில் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். இந்த ஃபயர் இன்ஜின்ல உள்ள ஒரு சைடு பவுடர் போட்டிருக்காங்க, அடிக்க அது ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு பவுடர் போட்டு அடிச்சாங்க. அடிக்கடி எரிஞ்சிட்டு ஜாஸ்தி தான் எரியுதா, குறையுது இல்லை. அப்போ 2 ஃபயர் இன்ஜின் கொண்டு வந்து, ஒன்று கார்பரேஷன் ஒன்று நிறுத்திட்டாங்க, ஒன்று சென்ட்ரல் ஸ்டேஷன் நிறுத்திட்டாங்க, பெரிய ஃபயர் இன்ஜின். அப்போ இது அணையுது இல்லையா, அப்போ அதில் போய் சொல்லணும், நாங்கள் அதில் போய் சொல்லணும். அதுலேயே 2 ஃபயர் இன்ஜின் வேண்டவோ இல்லை, இது அடிக்கிறதுக்கு ஆர்டர் வரல, இது ஆர்டர் தனியாக வரணும், அதே அணைச்சிடுவாங்க அப்படின்ட்டாக்கா. அது சென்ட்ரல் பாதுகாக்கிறதும் கார்பரேஷன் பாதுகாக்கிறதுக்கும் வேண்டி இது சரி வேலை செய்யறது நமக்கு தெரியாத. அப்படி ஃபுல்லாக எல்லாம் எரிஞ்சு போய் தரமாட்டோம். நேரம் விடியறக்குள்ள 4-5 மணிக்குள்ள ஃபுல்லாக தரமாட்டம் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு 2 நாள் பொறுத்து மறுநாள் எம்ஜிஆர் வந்தார். வந்து எங்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற இடத்துல இந்த அள்ளிக்குளத்துக்கு இப்போ இது குளமா இருந்தது, வெள்ளக்காரங்க இடத்துல குளம், பிரிட்டிஷ் இடத்துல குளம், அந்த குளத்துல உங்களுக்கு கடை கட்டி தர, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ தற்சாலுமே உங்களுக்கு செலவுக்காக ஒரு 2000 ரூபா ஆளுதான் தாரோம், கார்பரேஷனில் வருவாய்த்துறையில் வச்சு நாங்கள் தாரோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு கார்பரேஷன் வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க. பின்ன இது கட்டித்தர
மண்ணு போட்டு மூடுறாங்க. பல லாரி மண்ணு கொண்டு வந்து போட்டு மூடுறதோட சரி, வேற எந்த வேலையும் நடக்கல. இறுதியில் 1998ஆம் ஆண்டு அள்ளிக்குளம் மூடப்பட்டு அதன் மீது மார்க்கெட் திறக்கப்பட்டது. அள்ளிக்குளத்தின் மீது திறக்கப்பட்டதால் அதன் பெயர் அள்ளிக்குளம் மார்க்கெட் என்றும் வைக்கப்பட்டது. இருந்தாலும் மூர் மார்க்கெட்டை இன்னும் மறக்காத மக்கள் தற்போது வரையிலும் அதனை மூர் மார்க்கெட் என்றே அழைக்கின்றனர். அந்த மூர் மார்க்கெட்டின் வீழ்ச்சிதான் டி நகர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட சென்னையின் முக்கிய வணிக மையங்கள் உருவாக காரணம் என்பது இன்று வரை பலருக்கும் தெரியாத வரலாறு. இப்போ வந்து அள்ளிக்குள வணிக வளாகம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து லில்லி பாண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஆக்சுவலா அந்த லில்லி பாண்ட் எப்படி வந்ததுன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன குளம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லில்லி பாண்டை க்ளோஸ் பண்ணி தான் இப்போ வந்து அது லில்லி பாண்ட் மேலே தான் இந்த பில்டிங்கே இருக்கு இப்போதைக்கு. அதனால அந்த லில்லி பாண்ட் நேமே வச்சு இது காம்ப்ளெக்ஸ் நேம் லில்லி பாண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அவர் 99 அடிக்கல் நட்டினாங்க. 2001 திறந்து கொடுத்தாரு, அவரே வந்து திறந்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மெல்ல கடையெல்லாம் கார்பரேஷன், வருவாய்த்துறை இதெல்லாம் ஸ்ரீமணி ஏபி 2 ஏன்னு சின்னது 42 ஸ்கொயர் ஃபீட், பின்னு 70 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி கடை கொடுத்து அப்படி இப்போ நடந்து வரோம். ஆனால் ஒன்றும் மார்க்கெட்டு ஃபெயில். 4 மாடி கட்டினாங்க. 887 வியாபாரிக மொத்தம். அது 4 ஃப்ளோர்லையும் கட்டினாங்க. எம்ஜிஆர் உள்ளப்போ சொன்னார், அடுக்குமாடி வேண்டாம், உங்களுக்கு கீழே கட்டித்தரேன். அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ல ஆள்கார் தான் இது நிர்வாகிகள். நான் அப்போ நிர்வாகி கிடையாது. இந்த டிஎம்காரில் இப்போ ஒரு படித்த ஒரு ஆள் தான் நிர்வாகி. அவர் அசிஸ்டண்ட் வக்கீலாக இருந்தவர். அவர் ஒரு வியாபாரி தான், முஸ்லீம்கார், உருது முஸ்லீம். அதெல்லாம் எம்ஜிஆர் ஏமாத்திடுவார், அதெல்லாம் எங்களுக்கு பக்கம் பில்டிங்கே வேணும், பில்டிங் இடம் இல்லைன்னு அடுக்குமாடியாவது வேணும் அப்படின்னு அவரே தான் கேட்டார். அதனால அடுக்குமாடி கட்டினாங்க. 889 கடை கட்டின பிறகு பார்த்தா அடுக்குமாடி கட்டினாங்க. ஜனம் ஏறுதில்லை, கடையெல்லாம் கொடுத்த ஜனம் ஏறுதில்லை, வேஸ்ட்டாக. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஜனம் ஏறுதில்லை. செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரும் யாரும் ஏறாமல் வாடகை வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பூட்டியே கிடந்தது. அப்போ கொஞ்ச நாள் பார்த்தாங்க கவர்மெண்ட்டு எல்லாம் கேட்டு, இவங்க எக்மோரில் கோர்ட்டு வேணும் அப்படின்னு உள்ள இது கேட்டாங்க. அப்போ 2 ஃப்ளோரை கோர்ட் ஆகி கொடுத்துடலான்னு சொல்லி கார்பரேஷனாக கவர்மெண்ட் அது 2 ஃப்ளோரையும் மோடிஃபை பண்ணி இடித்து மோடிஃபை இந்த ஷட்டரில் எடுத்து கோர்ட் ஆகி கொடுத்துட்டாங்க. அப்படி 432 கடை போச்சு. இப்போ 421 கடை தான் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. கிரவுண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒன்றும் வியாபாரம் நடந்ததில்லை. 1500 வாடகை போட்டிருக்காங்க. 1500 கொடுக்குற வழி இல்லாமல் எல்லாம் பூட்டியே கிடக்குது. அந்த நிலைமையில ஓடி இருக்குது. செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் யாரும் கடையும் திறந்தா ஒரு பைசா கூட வியாபாரம் இல்லை. அப்படியே இருந்து வாடகை கட்டாமல் இருந்தப்போ கார்பரேஷன் அதெல்லாம் திருப்பி வெட்டி கொண்டு கோர்ட்டு கொடுத்துட்டாங்க. 2015 எக்மோர் கோர்ட்டுங்க வந்தது. அது கட்டி முடிஞ்ச பின் அவங்க போயிட்டாங்க, எக்மோர் கோர்ட்டுக்கார போயிட்டாங்க. வேற கோர்ட்டு வந்து இப்போ கோர்ட் நடந்துட்டு இருக்குது. இப்படி இந்த வளாகமே ஃபெயிலியர் வளாகம், ஒன்றும் வியாபாரம் நடக்கலை. அப்படி எல்லாம் பாருங்க, எல்லாம் மூடித்தான் கிடக்குது. மூடினாலும் வாடகை கட்டுறாங்க, கிடைக்க கட்டி வேற வெளியே எல்லாம் போய் வியாபாரம் பண்ணி வாடகை கட்டுறாங்க. இது குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது மாதிரி. நானும் 38 வருஷமாக இந்த பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறேன். நான் வந்து பார்த்தா 55 வருஷத்துக்கு மேலாச்சு. எஸ்எல்சி முடிச்சு இவங்க வந்து பிஏ முடிச்சு இதுலேயே இறங்கிட்டேன். ஒன்றும் ஒரு பைசா சம்பாதிக்கல, ஒன்றும் இது. இப்போ வயசான காலத்தில் கஷ்டத்தில் இருக்கிறேன், வறுமையில தான் இருக்கிறேன். இப்போ சமீபமாக 2000 இந்த மார்க்கெட்டில் புக் ஸ்டாலும் ஃபிஷ் அக்வேரியம் மட்டும்தான் ரன் ஆகுது. எங்களுக்கு புக் ஸ்டாலும் வந்து 2012 வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆன்லைனு, மீடியா, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் வந்து டோட்டலாக பிஸ்னஸ் டவுனு. இப்போ வந்து இது நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, இது பென்ட்ரைவ் இருக்குது, அதெல்லாம் வந்து டோட்டல் அதனால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு இல்லை. இப்போ எல்லாம் கொஞ்சம் பழைய காயின்ஸு, பழைய நோட்டு, பழைய புக்ஸு, இந்த பிஸ்ஸு வியாபாரம் பண்ணுறவங்களும் கிடைக்கும், பழைய கடிகாரம் கிடைக்கும். புக்ஸ் ரிலேட்டட் எது இருந்தாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஏபிசிடி புக்லேருந்து மெடிக்கலு, பிஹெச்டி எல்லா புக்ஸும் ரிலேட்டடாக கிடைக்கும். ஜென்ரல் புக்ஸு, சில்ட்ரன்ஸ் புக்கு, ஃபிக்ஷன்ஸு, எல்லா டைப் வெரைட்டிஸும் இங்கே கிடைக்கும். எல்லாம் பென்ஸ் ஐட்டி எல்லாமே கிடைக்கும் அங்கே அந்த மார்க்கெட்டில். ஆமாம், எல்லாம் இந்த பழைய சாமான் எல்லாமே கிடைக்கும். அதாவது ஆன்டிக் ஐட்டம். இப்போ நம்ம பழைய துணி வியாபாரம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காத பொருளெல்லாம் எதுவும் கிடையாது மூர் மார்ட்டில். மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து புக்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கடைங்க, கிட்டத்தட்ட ஒரு 700-800 கடைங்க வெளியிலேயே இருக்குது. வியாபாரன்றது ஒரு பெருசாக ஒன்றும் இது பண்ணுறது இல்லை. எல்லாம் இங்கே ரோடு வெளியில் கடை, அதை அப்படியே 1-2 விற்கிறாங்க. பில்டிங் உள்ள கடைங்க இருக்குது, அள்ளிக்குளம் பில்டிங் உள்ளேயும் கடைங்க இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கிடையாது.
ஓகே. இது பாருங்க எவ்வளோ ஜுலோன்னு இருக்குது பாருங்க மார்க்கெட். நான் ஃபர்ஸ்ட் மாதிரி வியாபாரமே கிடையாது. பாருங்க உட்காந்து செல்லணும் பார்த்துங்க. பழைய பிஸ்னஸ் வந்து நல்லா இருந்தது ட்ரெண்டு. ஆக்சுவலாக வந்து அப்போ ஆன்லைன்லாம் கிடையாது, வேற எதுவும் மார்க்கெட் கிடையாது. அப்போ வந்து டி நகர் கிடையாது, உங்களுக்கு பாரிஸ் கிடையாது, அப்புறம் உங்களுக்கு பொர்ஷவாக்கெல்லாம் கிடையாது. வியாபாரம் இல்லைன்னா மெயினாக பப்ளிக் வரணும் இல்லை சார் உள்ள. பப்ளிக் வர்றதுக்குரிய மெயின் விஷயம் அதானே. ஒரு 4 பக்கம் ஜனம் வரணும் போகணும், அதுக்கு வழி வேணும்ல. எல்லா பக்கமும் ஜனங்க வரணும்ல பரவலாம். ஒரே வழியை வச்சு நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. 4 பக்கம் ஜனம் இருக்கும். முதல்ல ட்ரெயின் ரூட்டு ஜனம் இந்த பக்கம் வரத்துக்கு வழி இல்லையா சார். மெயின் விஷயம் ட்ரெயின் ரூட்டு அப்படியே வராங்க, அந்த பக்கமாக போயிடுறாங்க, அப்படியே படிக்கட்டில் இறங்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க, ஸ்லிப்பில் இறங்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. வேணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது உள்ள வராங்க. மெயின் இன்னும் ட்ராபேக் என்னன்னா, இவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு கார் பார்க்கிங் வசதி கிடையாது. எங்கே வந்தாலும் வெளியில் மெயின் ரோட்டில் விட்டு வந்தால் அங்கே வண்டி டோ பண்ணின்னு போயிடுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ட்ராபேக்கு. இந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இன்னும் நல்ல ஆடு கொடுத்தாங்க, பில்டிங் டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இது கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்னால அவங்க வேற என்ன சண்டே பஜார் மாதிரி இங்கே டெரேஸில் எதனா ப்ரோக்ராமு அதை மாதிரிலாம் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் டெவலப் ஆகிற சான்ஸும் இருக்குது இது பில்டிங். கவர்மெண்ட் கார்பரேஷன் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்லை. இந்த இடத்தையாவது மாற்றி கொடுங்கணுன்னா அதுவும் செய்கிறாங்கல்ல. இல்லை வேற ஏதாவது ஒரு சுத்து கடை கொடுக்குறாங்க. அதிகாரிகள் எல்லாம் காசு வாங்குறாங்க, வாங்கிட்டு சுத்து கடை கொடுக்குறாங்க. சுத்து கடை இருந்த பின்ன உள்ள ஜனம் வராது, பொருள் வாங்க வராது. இப்போ வெளியில் பாருங்க பிளாட்ஃபார்ம் கடை எடுத்து கடையை கூட கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு, உள்ள எக்ஸிக்யூட்டிவ், அவர் தான் அந்த கடையெல்லாம் கொடுக்குறது. அவர் நல்லா மாமூலி வாங்கி உள்ள கடை கொடுத்துருக்காரு. அதனால இதில் வியாபாரம் இல்லை. நாளுக்கு நாள் லயிச்சு போயிட்டே இருக்கு, கடை ஜாஸ்தி பூட்டிகிட்டே இருக்காங்க. நான் கூட ஒன்றும் இல்லை முன்னாடி வியாபாரம் பண்ணேன், இப்போ ஒன்றும் வியாபாரம் இல்லை, சும்மா வந்து இருந்துட்டு போகிறோம். 10 வயசு பிரயோஜனம் இல்லை. இப்போ வறுமையில் இருக்கிறேன். 56, 55, 56 வருஷம் சென்னையிலே இருந்து வறுமையில் இருக்கேன். என் பசங்கள்லாம் ஒரு வேலை அது இதெல்லாம் சரி அப்படி உட்காந்துருக்கேன். இதான் மூலமோட வரலாறு.